அன்பான விஜய், தளபதி விஜய். ஹாய் விவர்ஸ், தமிழ்நாட்டில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் எடுத்துள்ள முக்கிய முடிவுகள் ஒன்றாக மதுபான கடை கட்டுப்படுத்தும் அறிவிப்பு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக பள்ளிகள், ஆலயங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளுக்கு அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடும் நடவடிக்கை சமூக நலனை கருத்தில் கொண்டெடுக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. இந்த முடிவு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. சினிமா பிரபலங்களும் பாராட்டுகள் குவிந்து வருகிறார்கள். அந்த வரிசையில் நடிகர் விஷால் வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் விஷால் கூறுவது, என்னுடைய நண்பர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இன்று காலையிலேயே நீங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை ரொம்பவே சந்தோஷமாக தருது. மதுபான கடைகளை மூடுவது, குறிப்பாக பள்ளிகளுக்கு பக்கத்திலும் ஆலயங்களுக்கு அருகில் உள்ள கடைகளை மூடுதல் வேண்டும் என்று முடிவு தமிழகத்தின் தற்போதைய சூழ்நிலைக்கு ரொம்ப தேவையாக உள்ளது. இந்த மாதிரி நல்ல முடிவுகள் தொடர்ந்து உங்களால் எடுக்கப்பட வேண்டும் என மிகுந்த ஆசையாக இருக்கிறேன். இந்த விஷயம் ரொம்ப நல்லது. எனக்கு விசில் அடிக்க தெரியாது, அதனால் கைதட்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவால் கையில் எடுக்கும் கட்டுடன் விஷால் பேசுவது குறித்து ரசிகர் கவனத்தை ஈர்த்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்தில் அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டிருப்பதால் தற்போது கட்டுப்போட்ட நிலையில் அவர் இந்த வீடியோவை பதிவு செய்துள்ளார். மேலும் விஷால் தன்னுடைய பதிவில், உங்களுக்கு பாராட்டுகள், விசில்கள் உங்களுக்கு தலைவணக்கம். அன்புள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு 717 மது கடைகளை மூடும் அறிவிப்புக்கு நன்றி. குறிப்பாக பள்ளிகளுக்கு அருகே உள்ள கடைகளை மூடுவது மிகச் சிறந்தது. என்ன ஒரு துணிச்சலான நடவடிக்கை. பல பெண் குழந்தைகள் மற்றும் மாணவிகள் எதிர்கொள்ளும் தொல்லைகள் இதனால் குறையும். குறிப்பாக எனக்கு தெரிந்த ஒரு பெண் மாணவி ஆர்கே நகரில் தினமும் டாஸ்மாக் கடையை கடந்து வீட்டுக்கு செல்லும் போது சந்திக்கும் மன அழுத்தத்தை பற்றி கூறியுள்ளாள். அவள் மட்டுமல்ல, பல சாதாரண மனிதர்களும் இந்த முடிவை வரவேற்பார்கள். இந்த பலரின் முக்கியமான சிரிப்பை கொண்டு வரும் இந்த பிரச்சனையை மக்கள் விடுபடுவார்கள் என்று நம்புகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்று உங்களுடன் உங்கள் அரசையும் நான் வணங்குகிறேன் என்று அது கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியானதும் பொதுமக்கள் மத்தியில் பரவலாக கருத்துக்கள் கூறி வருகிறார்கள். பலரும் இந்த முடிவை வரவேற்று சமூக வலைதளங்களில் ஆர்வத்தை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பெற்றோர் வட்டாரங்களில் இது அதிகமாக பாராட்டப்படுகிறது. பள்ளிகளுக்கு அருகில் இருக்கும் மதுபான கடை இருப்பதால் மாணவர்கள் மன அழுத்தத்தையும் பாதுகாப்பு சிக்கல்களையும் எதிர்கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக இருந்து வந்த நிலையில் அதற்கு தீர்வு காணும் முயற்சியாக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. பெண் குழந்தைகள் மற்றும் மாணவிகள் பாதுகாப்பு குறித்து கவலைப்பட்டிருந்த பொதுமக்கள் மற்றும் நடவடிக்கையை பாசிட்டிவாக பார்க்கிறார்கள். தினசரி வாழ்க்கையில் மதுபான கடைகள் காரணமாக உருவாகும் தொந்தரவுகள் குறையும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உருவாகியுள்ளது. குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள், மாணவிகள் மற்றும் குடும்பத்தினருக்கு அவருடன் வாழும் பொதுமக்கள் இந்த முடிவுக்கு நடைமுறை அம்பலப்படுத்தப்பட்டால் சமூகத்தில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் என்று தெரிவிக்கிறார்கள். அதே நேரம் இந்த அறிவிப்பு முழுமையாக செயல்படுத்தப்படுமா என்ற கேள்வியும் சில தரப்புகள் எழுந்துள்ளது. முன்பும் இது போன்ற அறிவிப்புகள் வந்திருந்தாலும் அவை முழுமையாக நடைமுறைக்கு வராத அனுபவங்கள் காரணமாக மக்கள் இம்முறை அரசை எவ்வாறு செயல்படும் என்று கவனித்து பார்க்கிறார்கள். இருந்தாலும் ஆரம்ப கட்டமாக எடுத்த இந்த முடிவு அரசின் நோக்கத்தை வெளிப்படுத்துவதாகவும் தொடர்ந்து இது போன்ற மக்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பலர் எடுத்து வருகிறார்கள். மேலும் விஷால் கூறியதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. எங்களோட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப், மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்வேன். நீங்க இன்னைக்கு எடுத்த முடிவு, உங்க அரசாங்கமும் நீங்க ஒரு சிஎம்மா 717 மதுபான கடைகளை மூட வைக்கிறது. முக்கியமா கல்வி ஸ்கூல்ஸ் பக்கத்துல, முக்கியமா இப்போ கோயில் பக்கத்துல, முக்கியமா பொதுமக்கள் நடமாறும் பக்கத்துல 717 கடைகள் நீங்க 2 வாரத்துல மூட சொல்லி உத்தரவு விட்டது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டியர் சிஎம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இது இந்த விஷயம் கேள்விப்படும் போது ஏன் அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா, கண்ணால நிறைய பேர் பெண் குழந்தைகள் அந்த ஹாரஸ்மெண்ட் தாண்டி அவங்க வீட்டுக்கு போகணும். ஏன்னா டாஸ்மாக் சில இடத்துல டாஸ்மாக்கை தாண்டி தான் அவங்க பஸ்ஸுலேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது, இது யாராவது ஒருத்தர் மாற்ற மாட்டாங்களான்னு அப்படின்னு நானே நிறைய முறை யோசிச்சிருக்கேன். இப்போ அது நடைமுறை செயலுக்கு வரும்போது உண்மையிலேயே ஐ சல்யூட் யூ. எனக்கு விசில் அடிக்க தெரியாது, பட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். திஸ் இஸ் த மூவ் வாட் வி வாண்ட் அஸ் காமன் பப்ளிக். இதுதாங்க நாங்க எதிர்பார்க்கறது. ஏன்னா இது அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானமா வரும் டாஸ்மாக், அது எல்லாருக்கும் தெரியும். 20,000 கோடிக்கு மேல வரும். பட் இருந்தாலும் நீங்க அந்த ஒரு விஷயம் 717 மதுபான கடைகள் நீங்க மூடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும் எத்தனையோ பேருக்கு, பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, எல்லாருக்கும் இது ஒரு பெரிய வரமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம் அவர்கள்.
God bless you and please keep going, marching ahead like this for the public. Thank you.